இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 4ஆம் வகுப்புல அறிவியல் பாடம். முதல் பாடம் எனது உடல். எனது உடல். எனது உடல்னா என்னுடைய பை, என்னுடைய பேனா, என்னுடைய வீடு, அந்த மாதிரி என்னுடைய உடல், என்னுடைய எனது உடல். எனது உடல் அப்படின்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தான் உடல். இந்த உடல்ல நாம எதை பார்க்க போறோம் அப்படின்னா உள் உறுப்புகள். என்ன உறுப்புகள்? உள் உறுப்புகள். என்ன உறுப்புகள்? உள் உறுப்புகள் அப்படின்னா என்னன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாம உடலுக்குள்ள மறைஞ்சி இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாம உடலுக்குள்ள மறைஞ்சி இருக்கிறதா உள் உறுப்புகள். உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் உள் உறுப்புகள். அதுல நாம இப்ப இந்த பாட வேளையில 4 உறுப்புகளை பார்க்க போறோம். 1 மூளை, 2 இரைப்பை, 3 நுரையீரல், 4 இதயம். இந்த 4மே நம்ம உடலுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இந்த உறுப்புகள் எங்க இருக்குது, என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு தான் நாம என்ன செய்ய போறோம். இப்ப இந்த பாட வேளையில் நாம கவனிக்க போறோம். இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ், இந்த உறுப்புகளை பத்திய கற்ற வேலையை தான் நம்ம இந்த பாட வேளையில் நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகேவா? ரெடியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூளை. மூளை அப்படின்னா இது மனிதனுடைய இதுதான் என்னது முக்கியமான முதன்மையான உறுப்பு. முக்கியமான முதன்மையான உறுப்பு. இந்த மூளை வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த மண்டை ஓடு. இந்த மண்டை ஓடு ஹெல்மெட் மாதிரி இருக்குதா? இதுவே ஒரு ஹெல்மெட். அந்த ஹெல்மெட்டுக்கு உள்ள மண்டை ஓட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்குது மூளை. மண்டை ஓட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்குது மூளை. இதுல பாத்தீங்கன்னா 3 பகுதி இருக்குது. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. 3 பிரிவா இருக்குது. இப்ப நம்ம மூளையே நம்ம மனித உடல்ல எங்க இருக்கு அப்படின்னு இந்த மாடல்ல பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப பாரு, மனித மூளை எங்க இருக்குது? நம்ம மண்டை ஓட்டுக்கு உள்ள. இதுதான் நம்மளுடைய முகம். இதுதான் நம்மளுடைய முகம். இந்த மூளையை பார்க்கணும்னா மண்டை என்ன செய்யணும்? 2ஆ பிளக்கணும், வெட்டணும். 2ஆ பிளந்தாச்சு. 2ஆ பிளந்தா இப்படிதான் இருக்கும். இது எடுத்த உடனே இதுதான் மூளை இருக்கக்கூடிய இடம். இதுல வந்து நம்மளுடைய மண்டையினுடைய பாதி, மண்டையினுடைய பாதி பகுதி. இந்த பக்கம் என்னென்னலாம் இருக்குதோ இதேதான் இந்த பக்கமும் இருக்கும். மனித மூளை வந்து இப்படி சுருங்கின மாதிரி இருக்கும், அழுத்தி பிடிச்ச மாதிரி ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மூளை வந்து மண்டையோடு உடைஞ்சு வெளியில வந்துருச்சுனாவே நம்மளுடைய உயிர் போயிடும். இல்ல மூளை சாவுன்னு சொல்லுவாங்க. என்ன சாவு? மூளை சாவு. இங்க பாரு, இதுதான் மூளை. தொட்டு பாரு. இது வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மூளை. வாங்க தொட்டு பாருவா. பாரு, இந்த மூளையில தான் நாம முன்மூளை, நடுமூளை, பின்மூளை 3 பகுதி அந்த மூளையை நாம பிரிச்சு பார்த்தோம். ஓகேவா? திருப்பும் நம்ம மண்டை ஓட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டு அந்த மூளைய வச்சுட்டா. இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த பக்கம் ஒரு மூளையும் இந்த பக்கம் ஒரு மூளையும் இருக்குது. வலதுபுற மூளை, இது இடதுபுற மூளை. இந்த மூளையினுடைய சிறப்பு பண்பு என்னன்னா இந்த கையும் இந்த காலம், இந்த கையும் இந்த காலம் வேலை செய்யணும்னா இந்த பக்கம் மூளை வேலை செய்யும். வலதுபுற காலம் வலதுபுற கையும் வேலை செய்யறதுக்கு இடதுபுற மூளை வேலை செய்யும். இடதுபுற காலம் இடதுபுற கையை வேலை செய்வதற்கு
இந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய மூளை வேலை செய்யும். ஓகேவா? மூளை எத்தனை பகுதியா இருக்குது? 3 பகுதி. என்னென்ன பகுதி? சரி, இந்த மூளை தான் நமக்கு கட்டளை இடுறது. டேய் உட்கார், டேய் சாப்பிடு, டேய் விளையாடு, டேய் உனக்கு தூக்கம் வருது தூங்கு, தூங்கியாச்சு தூக்கும் போது எந்திரி, பல்லு விளக்கு, ட்ரெஸ்ஸை போடு, தலைசி அப்படின்னு நமக்கு கட்டளை இடுறத வந்து இந்த மூளை தான். மூளை தான் வந்து மனித உடலினுடைய கட்டளை மையம். நமக்கு வேலை வைக்கிறது மூளை தான். ஒரு எறும்பு கடிச்சிருச்சு, எறும்பு கடிக்குதுடா போய் எடுடா அப்படின்னு மூளை சொன்ன உடனே அப்படியே நரம்பு வழியா வந்து இந்த கை வேலை வந்து கை பையில சேர்ந்து எறும்ப நமக்கு பின்னாடி கொசு கடிக்கும். நமக்கு திரும்பி போய் பார்க்க தேவையில்ல. ஆனா கடிக்கிற இடம் வந்து இந்த இடத்துல கடிக்கிறது மூளை சொல்லும். அப்படியே கையை கொண்டு போய் அப்படி அடிச்சு என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துருவாங்க. இதுதான் மூளையினுடைய சிறந்த பண்பு. மூளையை பார்த்தாச்சு, மூளைய பார்த்தாச்சு. அடுத்ததா பார்க்க போறது இரைப்பை. அடுத்ததா பார்க்க போறது என்னது? இரைப்பை எப்படி இருக்குன்னா ஜே வடிவில் இருக்கும். இரைப்பை எப்படி இருக்கும்? ஜே வடிவில் இருக்கும். இரைப்பை என்ன வடிவில் இருக்கும்? ஜே வடிவில் இருக்கும். அந்த இரைப்பை எங்க இருக்கு அப்படின்னா அது இங்க இருக்கு. இந்த மனித உடல்ல, மனித உடல்ல எங்க இருக்குது? இங்க இருக்கு. அதுல சார் இரைப்பை, இறை சாப்பாடு சாப்பிடுறதெல்லாம் போய் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். எல்லாரும் இடது கை ஒட்டக்கை எடுத்துக்காங்க. ஒட்டக்கை இந்த பக்கம் வைங்க, இந்த நெஞ்சுக்குழிக்கு கீழே வைங்க. இந்த கை ரப்பா இருக்கு, இறைப்பை இவ்வளவு பெருசு இருக்கும். அப்ப சாப்பிடுறதெல்லாம் அங்க வந்து தங்கிடும். சாப்பிடுறதெல்லாம் அங்க வந்து தங்கிடும். இந்த இறைப்பை, இந்த இறைப்பையில வந்து என்ன செஞ்சிடும்? தங்கிடும். இறைப்பையில வந்து இது என்ன செஞ்சிடும்? தங்கிடும். ஓகேவா? இந்த இறைப்பையில தங்கின உடனே இறைப்பையில தங்கிடும். இறைப்பையில தங்கின உடனே ஜே மாதிரி இருக்க பாரு, வடிவம் பாரு. ஜே மாதிரி இருக்கா? எப்படி? இதுதான் இறைப்பை. இதுல எல்லாம் தங்கிடும். தங்கின பின்னாடி இந்த உணவுகள் எல்லாம் நமக்கு உடலுக்குள்ள ஒரு சில அமிலங்கள் சுரக்கும். அந்த அமிலங்கள்லாம் சேர்ந்து உணவு என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே பீஸ் பீஸா துகள் துகளா மாற்றும். செரிமானம் ஆகும். செரிமானம் ஆகும். அந்த உள்ள கெட்டிய போட போறதுனால அப்படியே கூடா கரையும். கூடா கரைக்கக்கூடிய அந்த அமிலம் உள்ளங்கிறதுனால கரைச்சு இங்க பாரு, இந்த குடல் இருக்குது இல்லையா? சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல் வழியா போகும். தேவையான சத்துக்கள் எல்லாம் அந்த குடல் நமக்கு கொடுத்துரும். இந்த இறைப்பையிலிருந்து அதை எடுத்து. ஓகேவா? இதுதான் இறைப்பை. ஜே வடிவத்தில் இருக்குதா? அப்ப இறைப்பை வந்து எங்க இருக்குது? நம்ம உடல்ல ஒட்டக்கை பக்கம் கீழே இந்த இடத்துல. இது ரப்ப கை நமக்கு எவ்வளவு பெருசு இருக்குதா அவ்வளவு பெரிய இறைப்பை இருக்கு. பாரு, என் கை எவ்வளவு பெருசுனா எனக்கு எவ்வளவு பெரிய இறைப்பை இருக்கும். உன் கை எவ்வளவு பெருசா அவ்வளவு பெரிய இறைப்பை இருக்கும். ஓகேவா? நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு உன்னால சாப்பிட முடியுமா? நான் 5 இட்லி சாப்பிடுவேன், நீ 5 இட்லி சாப்பிட முடியாது. ஏன்னா என்னுடைய இறைப்பை பெருசு, நான் 5 சாப்பிடுவேன், நீ 3 சாப்பிடலாம், 2 சாப்பிடுவோம். ஓகேவா? சரி, அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னா இறைப்பையில நமக்கு சக்தியை கொடுக்கும். அது சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் கொண்டு போய் செரிமானம் பண்ணி குளுக்கோஸா மாத்தி நம்ம ரத்தத்துல கலந்து நமக்கு என்ன கொடுக்கும்? எனர்ஜியை கொடுக்கும். ஓகேவா? இறைப்பையில இருந்து சத்து கிடைக்குது. அடுத்து மூணாவது பார்க்க போறது நுரையீரல். நுரையீரல் அப்படின்னா சுருங்கி விரியும். எல்லாரும் மூச்சில விட்டுரு. இப்ப எல்லாரும் வயிற்று மேல கை வை. மூச்சில விடு. மூச்சில மூச்சு இழுக்கும் பொழுது வயிறு பெருசாகும், மூச்சு விடும் பொழுது வயிறு சிறியதாகும். அப்ப நம்ம இழுக்கக்கூடிய காற்று, ஆக்சிஜன் காற்று எங்க போகுது? இரைப்பைக்குள்ள போன உடனே இரைப்பை பலூன் மாதிரி என்ன செய்யுது? விரியுது. மூச்சு வெளியே வரும் பொழுது சுருங்குது. அப்ப எப்பயுமே நம்மளுடைய நுரையீரல் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டே சுருங்கி சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பதான் நம்மளால உயிர் வாழ முடியும். நமக்கு ஆக்சிஜன் வந்து ஒரு நிமிஷம் கிடைக்கலனா கூட நமக்கு மூச்சு திணறி நம்மளோட உடல் வந்து டயர்டாகி இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு நுரையீரல் வந்து ரொம்ப அவசியமான ஒரு உறுப்பு. இந்த நுரை
அப்படின்னா எல்லாருடைய கை 2 கை எடுத்து ரெண்டுடைய மார்பு பக்கத்தில் வையும் பார்க்கலாம். இந்த பக்கம் 2 இருக்கு, உள்ள வச்சு இங்க அழுத்தினீங்கன்னா எலும்பு இருக்கும். எலும்பு சேஃப்டி, எலும்பு கூட்டுக்கு உள்ளுக்கு நுரையீரல் எங்க இருக்குது? அவ்வளவு சீக்கிரம் நுரையீரலுக்கு அடி விழாது, ஏன்னா இதுக்கு மேல எலும்பு இருக்குது. எலும்புக்குள்ள பாரு, அதே தான் இங்க உடல் இருக்கு பாத்தியா? நுரையீரல் 2 பக்கம் இருக்கும். நுரையீரல் இதுல சுருக்குமா இருக்குதா? இது சுருங்கி விரியும், சுருங்கியே விரியும். அதான் பாரு, அப்படி மூச்சு இழுத்து விடும் பொழுது நுரையீரல் சுருங்கி விரியும். இழுக்கும் போது நம்ம இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்கோம். நம்ம மூச்சு இழுக்கும் காற்றினுடைய 100% போவோம், அதுல 21% இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கோம். 78% இருக்கக்கூடிய நைட்ரஜனை வெளியே விட்டுரும். அந்த 1% இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மற்ற வாயுக்கள் எல்லாம் வெளியே வந்துடும். அப்ப நம்ம உடல் உயிர் வாழ தேவையான வாயு ஆக்சிஜன், அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்க நுரையீரல். ஓகேவா? அப்ப நுரையீரல் நமக்கு மூச்சு கவனி மூச்சு விடுறதுக்கு பயன்படுது. நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது நுரையீரலுடைய வேலைதான். நுரையீரல் எங்க இருக்குது? நம்மளுடைய மார்பு கூட்டுக்கு உள்ள இருக்குது, சேஃப்டியா எலும்பு கூட்டுக்கு உள்ள இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இது வரைக்கும் 3 உள்ளூர் பார்த்தாச்சு. 1 மூளை, 2 இரைப்பை, 3 நுரையீரல். 4வதா பார்க்கறதா நமக்கு ரொம்ப பிடித்த அன்பா இருக்கக்கூடிய இதயம். அன்பா இருக்கக்கூடிய இதயம். இந்த இதயம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய 2 நுரையீரலுக்கும் நடுவுல இங்க நுரையீரல் இருக்கா, இங்க நுரையீரல் இருக்கா, அந்த 2 நுரையீரலுக்கும் நடுவுல இருக்குது. இதுல சிறிய இதயமா இருக்குதாங்க, இதே போல பெரிய இதயமா இங்க இருக்குது பாரு. இதுதான் இதயம். இந்த இதயம் பாத்தீங்கன்னா என்ன வேலை செய்யும் அப்படின்னா ரத்தத்தை ரத்தத்தை இறைக்கும் ஒரு உறுப்பு. ரத்தத்தை இறைக்கும், இறைக்கிற எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம். இந்த இதயம் என்ன செய்ய எடுத்துட்டு போவோம்? எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம். இதயம் பாத்தீங்கன்னா நல்ல ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம், கெட்ட ரத்தத்தையும் எடுத்துட்டு போவோம். நல்ல ரத்தத்தையும் எடுத்துட்டு போவோம், கெட்ட ரத்தத்தையும் எடுத்து. கெட்ட ரத்தம் எல்லாம் நமக்கு சிறுநீரா வெளியே வந்துடும். நம்ம யூரின் போறோம் இல்லையா, அந்த அதெல்லாம் கழிவு நீர், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவு நீர் எல்லாம் சிறுநீரா வெளியே வந்துடும். இதயம் பாத்தீங்கன்னா ரத்தத்தை இறைக்கும் ஒரு உறுப்பு, ரத்தத்தை இறைக்கும் ஒரு உறுப்பு. இந்த இதயம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று உயிர் வாழ்வதற்கு. இப்ப நம்ம டாக்டருக்கு போறோம்னு வச்சுக்காங்களா, நீ பார்த்து இப்ப டாக்டருக்கு போயிருப்பீங்க. போன உடனே எல்லா டாக்டருமே இந்த மாதிரி ஒரு ஸ்டெதஸ்கோப்பை தன்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே நமக்கு ஏதாவது உடம்பு சரின்னு சொன்ன உடனே எங்க மாமாங்க உடம்பு சரின்னு போன உடனே அவர் என்ன செய்வார்? இதை எடுத்து காதுக்கு உள்ள போட்டுக்குவாரு. போட்ட பின்னாடி அவரு மூளையை டெஸ்ட் பண்ண மாட்டாரு, நுரையீரலை டெஸ்ட் பண்ண மாட்டாரு, இரைப்பையை டெஸ்ட் பண்ண மாட்டாரு. இந்த பகுதியை இது ஒரு மைக் மாதிரி தன்னுடைய அந்த நடு நெஞ்சினுடைய மார்புடைய நடு பகுதியில் வச்சு மூச்சு இழுத்து விட, நல்லா இழுத்து விட, திரும்ப இப்படி வச்சு பார்ப்பாரு. அவர் எதை பார்ப்பார்னா நம்ம உடல்ல ரொம்ப முக்கியமான உறுப்பான இதய துடிப்பு தான் பார்ப்பாரு. எதை பார்ப்பாரு? இதய துடிப்பை பார்ப்பாரு. இதுக்கு பேர் ஸ்டெதஸ்கோப். எல்லா மருத்துவரும் வச்சிருப்பாங்க இது. ஓகேவா? அப்ப அந்த மருத்துவர் அந்த இதயம் எப்படி செயல்படுது? ஒரு நிமிடத்துக்கு 72 டைம் துடிக்கணும். 72 டைம் துடிக்கணும். கம்மியா துடிச்சாலும் இதயம் பலவீனமா இருக்குது, அதிகமா துடிச்சாலும் இதயம் பாதுகாப்பு இல்லாம இருக்குது, நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு அறிகுறி. நார்மலா ஒரு நிமிடத்திற்கு ஒரு 72 முறை 72 to 80 டைம் துடிக்கலாம். லெப்டம் இதயமும் சுருங்கி விரியும். அப்படி சுருங்கி விரியும் பொழுதுதான் ரத்தத்தை எல்லா பகுதிக்கும், உடலுடைய எல்லா பகுதிக்கும் ரத்தம் பாஸ் ஆகும், ரத்தம் பாயும். ஓகேவா? இது வரைக்கும் நாம
மனித உடலோட உள்ளுறுப்புகள் பாடம் பார்த்தோம். ஓரளவுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கோம். ஓகேவா? இப்ப நான் கேக்குறீங்க பதில் சொல்லுவீங்களா? எஸ் சார். மூளை எங்கு உள்ளது? தலையில். மண்டை ஓட்டுக்கு உள்ளே. மண்டை ஓட்டுக்கு உள்ளே. இரைப்பை என்ன வடிவில் உள்ளது? ஜே வடிவில். ஜே வடிவில் உள்ளது. நுரையீரல் எதற்கு பயன்படுகிறது? சுவாசிக்க. 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 இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்க வேண்டும்? 75 நிமிடம். 72 முதல் 80 வரை துடிக்கலாம். 72 முதல் 80 வரை துடிக்கலாம். நீங்க உங்களுக்கான வீட்டு செயல்பாடு என்னன்னா, இந்த மூளையினுடைய படம் வரைந்து பாகங்களை குறிச்சிட்டு வரணும். இரைப்பையினுடைய படம் வரைந்து பாகங்களை குறிச்சு சொன்ன புத்தகத்துல இருக்குது. நுரையீரல் பாடம் வரைஞ்சு அதனுடைய படம் வரைஞ்சு பாகத்தை குறிச்சிட்டு வரணும். இதயத்தோட படத்தையும் வரைஞ்சு அதனுடைய பாகத்தையும் குறிச்சிட்டு வரணும். இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். ஓகேவா? இப்ப நாம பயிற்சி புக்கு போலாமா? ஓகே. தேங்க்யூ குழந்தைகளே. நன்றி.